சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? இது என்ன? இது குட் ஃப்ரைடே, பேட் ஃப்ரைடே ஆகாது. சரிங்களா? குட் ஃப்ரைடே கண்ணீரோடு நம்ம இருக்காது. அவர் எதுக்கு மதித்தார் அப்படின்னு சொல்ல நம்ம யோசித்தாக்கா அது நமக்கு என்னது? குட் ஃப்ரைடே. சந்தோஷமா இருக்கணும். அவன் அன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட கட்டி நமக்கு இந்த வாழ்க்கையை இருக்காது. எங்கேயோ இருந்துக்குவோம். பாவத்தில் நம்ம வாழ்ந்து எங்கேயோ இருந்துக்குவோம். நல்லா இல்லை. அதனால சந்தோஷமா இருக்கணும். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மலாக்கி 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். போதும் தமிழ் இல்லை ஸ்டார்டிங் லைன் மட்டும் படிங்க. போதும் தமிழ். நான் உங்களை அன்பு கூர்ந்து சிநேகித்தே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரா? கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுது? மகிழ்ச்சியா என்ன பண்றாரு? இஸ்ராயேல் ஜனத்துக்கு என்ன பண்றாரு? சொல்றாரு. இப்போ நம்ம நினைச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த குட் ஃப்ரைடே நாள்ல துக்கத்தை பத்தி தான் என்ன பண்ணணும்? பேசணும். ஏன்னா இவங்க துக்கத்தை பத்தி தான் பேசணுமே. எதுக்கு? கர்த்தவங்களே நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கும். அங்க இல்ல, ஏன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க? ரொம்ப நேசித்தார். அது நேசித்து அவர் என்ன பண்றாருனாக்கா சிலுவையில நமக்கு நிரூபிச்சு காமிச்சிட்டார். மறுபடியும் என்னன்றாரு? உங்களை நேசிக்கிறார். யார் மூலியமா? மல்கியா மூலியமா என்ன பண்றாரு? அவரு சொல்ற மல்கியா அதாவது தீர்க்கதரிசி, ப்ராஃபிட். அவர் மூலியமா என்ன பண்றாரு? இஸ்ராயேல் மக்களுக்கு என்ன பண்றாரு? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது இல்லை? சிலுவை பத்தி பேசாது, எதுக்கு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்கள்ல இஸ்ராயேல் மக்களுக்கு கூட அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி, கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து மல்கியா வந்தார். இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி மல்கியா என்ன பண்ணாரு? வந்தார். தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? வந்தார். அது 400 கேப்ல யாருமே இல்லை. அப்பதான் என்ன பண்ணாரு? மல்கியா வந்தார். அதுக்கு நான் முன்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்தா? 2 பேர் வந்தார். யார் வந்தது? ஹக்காய் வந்தாரு, ஜெக்கரியா வந்தார். நான் சொல்றது இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி மல்கியா வந்தார். மல்கியா வரத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்தா? 2 பேர் வந்தார். தீர்க்கதரிசி யார் வந்து? ஹக்காய் வந்தாரு, ஜெக்கரியா வந்தார். இப்போ இவங்களுக்கு தீர்க்கதரிசி யாருமே நிக்கல. அவங்களை நல்ல வழியில நடத்த வைக்கிறதுக்கு யாருமே நிக்கல. அதனால மல்கியா வந்திருந்த உடனே இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தாவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. வந்த போயிட்டு மல்கியா தீர்க்கதரிசி நம்மளுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க? வெயிட் பண்ணியிருந்தாங்க. அல்ல என்ன பண்றாங்க? ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டு உட்காந்துட்டாங்க. மல்கியா என்ன பண்றாரு? என்ன
நின்று என்னன்றாரு இப்போ என்ன பேச போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லா மக்கள் என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, எக்ஸைட்டா என்ன பண்றாங்க, விட்டாங்க. என்ன பேச போறாரோ என்ன தீர்க்கதரிசி நம்ம வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, நமக்கு வந்தாரு நமக்கு தீர்க்கதரிசனம் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரோடு இருக்காரு. அப்படி இருக்கும்போது மல்கியா என்ன பண்றாரு, இந்த வார்த்தை என்ன பண்றாரு சொல்றாரு. என்ன சொல்றாரு படிமா அப்படி அப்படியே பாருங்க. படிங்க. இந்த வார்த்தை என்ன பண்றாரு மல்கியா என்ன பண்றாரு, இந்த வார்த்தை சொல்றாரு. சொல்ல உடனே இவங்களுக்குள்ள என்னாச்சு வந்து கேள்வி வந்து நம்ம தீர்க்கதரிசனமா ஏதோ வார்த்தை சொல்லுவாங்களோ என்பது நம்ம வந்து அவரோட நம்ம வந்தாக்கா உங்களை நேசிக்கிறாரு, உங்களை அன்பு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. எதுடா இதுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, என்னது இது நம்மளோட நினைச்சுமே இவங்க என்ன பண்ற வந்த உடனே உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி கீழே வசனம் இருக்காங்க. அப்போ அதுக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, யோசிச்சு என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா தெலுங்கு படம், தெலுங்கு நான் கிளாஸ் நீங்க எந்த விஷயம் வச்சு எங்களாவது நேசிக்கிறாரு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. யார் கேட்கறாங்க, மல்கியாவ கேட்கறாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, மல்கியாவ கேட்கறாங்க. எது வச்சு எந்த சுச்சுவேஷன் வச்சு நீ அவங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு என்ன வருதுங்க, பாடுதோ வருது, அவமானம் வருது. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லை, ஏன் அவர் நம்ம இவ்வளோ நேசிக்கிறார், நமக்கு இது பாடுவாரு நேசித்தாக்கா ஏன் நமக்கு இவ்வளோ பாடுவாருன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை. அந்த நாட்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன காமிச்சாங்க, கேள்வி வந்துச்சு. நாங்கள் இவ்வளோ பாட அனுபவிக்கிறோமே, நாங்கள் இவ்வளோ பாட அனுபவிக்கிறோமே, ஏன் எது நினைச்சு அவர் எங்களை நேசிக்கிறார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இஸ்ரேல் மக்கள் கேள்வி கேட்கணும். புரியுது நான் சொல்றது எப்படி அவருக்கு பாருங்க. முதலாவது என்ன பண்றாரு, மல்கியா என்ன பண்றாரு, சொல்றாரு என்னன்ற தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு, நானு உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ மல்கியா என்ன பண்றாரோ அவங்க எதா சொல்றாங்களோ என்ன வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணோட அங்கே என்ன பண்றாங்க, கேட்கறாங்க எதை வச்சு நீ அவர் எங்களை நேசிக்கிறாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வந்து கேள்வி இருக்குது. அதனால தான் 1 பேதுரு 4:14 because you follow Christ, then you are blessed. You are blessed because the Spirit of the glory is with you. Correct. దేవుని వాక్యం కలిగే బోధిక కడవని 1 பேதுரு 4:14 ஒருவன் கிறிஸ்துக்குள்ளானாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த உங்களுக்கு பாடு வருதா, நிந்தைகள் வருதா, சோதனைகள் வருதா, நீங்க என்ன பண்ணணும், அந்த மேற்கு என்ன பண்ணணும், அவருக்கு மகிமை செலுத்தணும், நன்றி செலுத்தணும். இந்த பாடுக்காக என்ன பண்ண உங்களுக்கு நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். அந்த நாட்களில் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்ணாது, ஞானம் வரல, அப்படி பண்ணணும். கேள்விதான் கேட்டாங்க போலிய, அந்த ஞானம் வரல. இப்போ நம்மளுக்கு அந்த கேள்வி வரும்போது என்ன பண்ணுது, வார்த்தை என்ன பண்ணுவோம், உனக்குள்ளே எந்த வச்சுக்கு 1 பேதுரு 4:14 பாடுகள் வரும், நிந்தங்கள் வரும், அது வச்சுக்கு என்ன பண்ணுது, அவளை மகிமை செலுத்தணும். மகிமை செலுத்தணும்.
ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு இந்த கேள்வி எதுக்கு வந்துச்சுனாங்க? இது நியாயமான கேள்வி தானே. நம்ம கிறிஸ்துவ நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்பி இருக்கணுமே, அப்போ எங்களுக்கு கேள்வி பாடுவாடுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க கேள்விக்கும் நியாயமானது தான். ஏன் அவங்க அப்படி இருந்துச்சுனாக்கா, அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துக்கு ராஜா இருந்தார். ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவா யாருமே இல்லை. அப்போ அந்த நாட்கள் ராஜா யாருமே இருக்கல. அதனால அவங்களுக்கு அந்த நாட்களில் என்ன ஆயிடுச்சு, சரௌண்டிங்கில் என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எல்லா தேசத்துக்கு என்ன இருந்தது, ஒரு ராஜாவா இருந்தாங்க. அதெல்லாம் எந்த தேசம்? அந்நிய தேசம். அந்நிய தேசம் அவங்க என்ன பண்ணாங்க? சந்தோஷமா இருந்தாங்க. அந்நிய மக்கள் இருந்தாங்க இல்லை, சந்தோஷமா இருந்தாங்க. இன்னும் தேவனாய கர்த்தரை நம்பிக்கைன்னு இவங்களுக்கு ராஜா எல்லாம் கட்டி கூட என்ன பண்ணாங்க, அவங்க நம்பினாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு துக்கம். அவங்க நல்லா சந்தோஷமா இருக்காங்க, அவங்க ராஜாவா இருந்தாங்க, அல்ல ராஜாவா இருக்காங்க, ராஜாவிலே இருக்காங்க. இந்துக்குன்னு தான் அவங்க சந்தோஷமா இருக்காங்களே. எனக்கு ராஜாக்கா இல்லை, நீ இருக்கிறீர். ஆனாக்கா எனக்கு தேவை வருது, பாடல்கள் வருது, நிந்தங்களும் வருது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்குது, இந்த மாதிரி கஷ்டங்கள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு போது கேள்வி. அதுக்கு மலைக்கே என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்காது? படி, கீழே படி. Esau was Jacob's brother, right? But I choose Jacob, and I did not accept Esau. I destroyed Esau's hill country. Esau's country was destroyed, and now only படி. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்க காலமாய் இருக்கிறது. இல்லை இல்லை, அது இல்லை. அதற்கே 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் கீழே லைன் படிங்க, லாஸ்ட் லைன் படிங்க அப்படின்னு. படி. ஏசாவை நான் வெறுத்தேன், அவருடைய மலைகளை பாடும் அவனுடைய சுதந்திரத்தின் வானாந்தரத்தில் உள்ள வாழும் சபைகளில் தாவும் ஆகினேன். யாக்கோபை நேசித்தேன் அப்படி இருப்பாங்க. அப்படியே படிங்க. 1வது என்னன்றாரு, தேவனை கர்த்தரை நேசிக்கிறார் அப்படின்றாரா? 2வது என்ன பண்றாரு, அவங்க கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க? எதை குறித்து நீங்க அவர் எங்களை நேசிக்கிறான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ 3வது தேவனா கர்த்தர் என்ன பண்றாரு, பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு படிங்க. பதில் கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தாருனாக்கா, ஏசாவை என்ன பண்ணாரு, வெறுத்தேன், யாக்கோபை என்ன பண்ணாரு, நேசித்தேன் அப்படின்னு. அப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு தேவனாய கர்த்தர் கொடுத்த பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? புரியுதா? இவங்க என்ன கேட்கறாங்க, எதை கொடுத்து அவங்க எங்களை நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே நீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ தேவனாய கர்த்தர் பதில் கொடுக்குறாங்க. என்ன பதில் கொடுக்குறாங்க? ஏசாவை என்ன பண்ணாங்க, வெறுத்தேன், யாக்கோபை நான் என்ன பண்ணேன், நேசித்தேன் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அதனால நம்ம என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணாது, புரியாது. அப்போ சொல்ற வார்த்தை நமக்கு அவளுக்கு புரியாது. கவனமா கேட்டாக்கா தான் நமக்கு என்ன பண்ணாதுக்கு புரியும். அப்போ தேவனை கருத்தை சொல்லும்போது கூட டக்குனு அவர் சொன்னாக்கா புரியாது. அதை தியானித்தாக்கா நமக்கு என்ன பண்ணாது புரியும். அவர் ஏன் அந்த வார்த்தை சொன்னாருன்னு சொல்லி, சரிங்களா? அவர் ஏன் அந்த வார்த்தை சொன்னாருனாக்கா, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் இருக்காரா? ஆபிரகாமோட மகன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு அவரோட மனைவி யாரு? ரெபேக்கா. அமலியா ரெபேக்கா. ரெபேக்காக்கு 2 பசங்க. யார் அவங்க? ட்வின்ஸ். முதலாவது யாரு? ஏசா. அதுக்கப்புறம் யாக்கோபு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஏசா என்ன பண்றாரு, வராரு, வெளியோ வராரு. வெளியே வந்து முதல் தான் என்ன ஆகுது, பின்னால யாக்கோபு என்ன பண்றாரு, ஏசாவோட காலை பிடிச்சிக்கின்னு என்ன பண்றாரு, வெளியே. அதனால அவனுக்கு ஒரு பேர் வந்து போச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு பேர் வந்து போச்சு. என்னது, இவன் என்ன பண்றாரு, காலவாது
கால் பிடிச்சி இழுக்கிறாரு. அதாவது நாட்களுக்கு என்ன பண்ணுவார், காலை பிடிச்சி இழுக்குவாருன்னு சொல்ற பேரு வந்து போச்சு. ஆமா இல்லையா? அது ஏன் ஏசாவை வெறுத்தாங்க அப்படின்னாக்கா, அதை நான் உங்களுக்கு ஒரு 5 காலத்தை நான் பார்க்க சொல்றேன். டக்கு டக்குன்னு முடிச்சுவாங்க வசனம் சொல்றேன். நீங்க எழுதிக்கணும். நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் யாரும் தியானிங்க. உங்களுக்கு ஏன் அவர் ஏசாவை வெறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஏன் யாக்கோபை நேசித்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நீங்க எதுக்கு வீட்டில் படிக்க உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா டைம் இல்லைனால ஏன் ஏசாவை வெறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டு நீங்க எழுதிக்கணும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். முதலாவது ஆதியாகமம் 25ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதலாவது. இரண்டாவது ஆதியாகமம் 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இரண்டாவது. மூணாவது ஆதியாகமம் 25ஆவது அதிகாரம் 32ஆவது வசனம். நாலாவது இப்ரூ 12ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். இப்ரூ 12ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். அஞ்சாவது இப்ரூ 12ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அவரு ஏசா தேவனா கத்த ஏசாவை வெட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி அவங்களுக்கு புரியும். அவர் என்ன பண்ண, தாய் தலைவங்களுக்கு என்ன பண்ண, கீழ் படிங்க. தேவனாய கர்த்தருக்கு என்ன பண்ண, கீழ் படிங்க. இப்போ யாக்கோபை ஏன் நேசித்தாருக்கா, யாக்கோபை என்ன பண்றாரு, இயேசுக்கு நெருக்கமா என்ன பண்றாரு, வாழ்றாரு. அதனால யாக்கோபை என்ன பண்றாரு, நீர் எங்களை ஆசீர்வாதத்தான் ஒல்லியே என்ன பண்ண மாட்டானுங்களே விடுமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட யார் இருந்து யாக்கோபு இருந்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்னன்றாரு, உங்களை நீர் எங்களை ஆசீர்வாதத்தான் ஒல்லியே நான் என்ன பண்ண மாட்டேன்ல விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வைராகியத்தோட யாரு வந்து யாக்கோபு இந்த அவர் என்ன பண்றாரு, தாய் தகப்பனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஆனால் ஏசா என்ன பண்ணல, தாய் தகப்பன் கீழ் பண்ணல, தேவனாய கர்த்தருக்கு என்ன பண்ணல, கீழ் பண்ணல. அதனால தான் நிறைய இடத்துல அதனால என்ன பண்றாங்கனாக்கா தேவனாய கர்த்தர் முதலாவே அவங்க 2 பேரு ரெபேக்கா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தீர்க்க தரிசனம் என்ன பண்றாரு சொல்லிட்டார், முதலே சொல்லிட்டார். என்ன சொன்னாங்க, ரோமம் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 படி வந்துட்டு ரோமன் 9 chapter 10 படிங்க 13. Before the 2 sons were born, God told Rebekah, the older son will save the younger son. This was before the boy had done anything good or bad. God said this before they were born so that the boy God chooses could be chosen because of God's own plan. He was chosen because he was the one God wanted to call. Not because of anything the boy did. தமிழக ரோமன் 9ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துக்கு படி, 10வது 13 படி. 2 பேரும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதுலே என்ன பண்ற, ஈசாக்கு ரெபிகாக்கு என்ன பண்றாங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. இருக்கு அதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய பிள்ளைகள் இனி பெறாமலும் கல்வியை ஜீவனை ஒன்று செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தயவுக்கு கொள்ளுதல்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் இறையினால் நிலைப்பட்டால் அழைத்தவர்களால் மூத்தவன் நினைவருக்கு புரிதல் செய்வான் அவர்கள் சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபு சிறைக்கு ஏசாவை
முதலே என்ன பண்றாரு, யாக்கோபை என்ன பண்றாரு, வயிற்றுக்குள்ள இருக்கும் முதலே என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். யாக்கோபனுக்கு அதிகமா நேசிக்குவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முதலே நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் முதலே தாய் கல்வி முன்னே என்ன பண்றாரு, யாக்கோபை தெரிந்து கொண்டார். அப்போ நீங்க மலைக்காக பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன பண்றாரு, ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை நேசித்தேன்னு சொல்லிட்டு ஏன் அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா மோசே மலை மேலே அவர்கிட்ட போகும்போது அவர் என்னன்றாருனாக்கா தேவனை கர்த்தர் அப்ராமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்றார். ஏன் யாக்கோபுனாக்க நெருக்கமா இருந்தாருன்னு சொல்லிட்டு யாக்கோபின் நீங்க 3 பேர் என்ன பண்ண தேவனுக்கு நெருக்கமா இருந்தார். ஏசா என்ன பண்ணல, நெருக்கமா இருக்கல. அதான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லியிருக்கோம். அப்ராமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு இல்லை வருது. ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verses 13 வருது. அதனால தான் என்ன பண்றாரு, மலைக்கா என்ன பண்றான், அங்க தேவனா கர்த்தர் என்ன பண்ண மலைக்க முடியுமா சொல்றாரு. அப்போ அப்ராம் மேல வச்ச அன்பு, ஈசாக்கின் மேல வச்ச அன்பு, யாக்கோபின் மேல வச்ச அன்பு, இப்போ நான் என்ன பண்றேன், உங்க மேல என்ன பண்றேன், அந்த அந்த அன்பு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மலிக்கா மூலியமா அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. கஷ்டம் வரும்போது அவர் என்ன பண்ணி பார்த்தீங்க, நிற்பிக்காது. இது கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா கஷ்டம் வரும்போது என்ன பண்றாரு, நிற்பிக்கார், தூசிக்கார். அவங்க தூசித்தாங்க பார்த்தீங்களா, இன்னும் என்ன சொன்னாங்க, எந்த நினைச்சு நீ என்ன பண்ற, அவர் எங்களை நேசிக்காது, எந்த நினைக்கணும், அவர் ஜீவனை கொடுத்தாரே, அப்போ அவர் நிற்பிக்காத, நம்ம அவர் நமக்கு பாடுபட்டாரே, அது நினைக்காதா, ஆமா இல்லையா, எதை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்காங்க. அவரா என்ன பண்றாரு, ஒரு மனிதன் மூலியமா பூலவுக்கு என்ன பண்ணாரு வந்தாரு, பாடுகள் என்ன பண்ணாரு அனுபவிச்சாரு, அடிக்கப்பட்டாரு, 38 அடிக்கப்பட்டாரு, சிலுவையிலே நம்மளுக்காக என்ன பண்ணாரு ரத்த சிந்தி மறித்தார். அப்போ அந்த அன்புனாலதான் அந்த நாட்கள் என்ன பண்ணாரு, இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பண்றாரு, இந்த நேசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்றாரு, அவரு ஒருவருக்கு என்ன பண்றாரு, அவரு ஒருவருக்கு பேர் பேர் என்ன பண்றாரு, உங்களை நான் என்ன பண்ணேன் நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆபிரகாம் வச்ச அன்பு வச்ச அன்பு, ஈசாக்கின் மேல வைத்த அன்பு, யாக்கோபின் மேல வைத்த அன்பு, அப்படிப்பட்ட அன்பு என்ன பண்றேன், நான் உங்க மேல என்ன பண்றேன் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மனுஷ மூலியமா வெளிப்படுத்துறேன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ற பேர் பேர் என்ன பண்றாரு, உங்களுக்கு என்ன பண்றேன், உங்க மேல என்ன பண்றாரு அன்பு வைத்தேன் அப்படின்னு. அப்போ நீ அவங்க அன்பு வைத்தீங்களா, நீங்க அவர் மேல அன்பு வைத்தீங்களா, பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்றீங்க, அவரை விட்டு விடுவீங்களே, அப்போ நீங்க அவர் மேல அன்பு வைத்தீங்களா. ஐசையா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ஐசையா 53:4. We thought God was punished him, but we thought God beat him for something he did. 53:4. నిశ్చయముగా అతడు మన రోగములను భరించెను, మన వ్యసనములను వహించెను. అయినను మొత్తబడిన వానిగా, దేవుని వలన బాధింపబడిన వానిగా, శ్రమ పొందిన వానిగా మనం అతన్ని ఎంచుకున్నాము. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்றாரு, பாடுகளை நம்மளோட பாடுகளை என்ன பண்றாரு, அவரை என்ன பண்றாரு ஏற்றுக்கொண்டு நம்மளோட துக்கங்களை சுமந்தார். பார்த்தீங்களா, ஏசை என்ன பண்ண தீர்க்கதரிசனம் முன்னே என்ன பண்றாரு எழுதி வைத்தார். நம்மளோட பாடுகளுக்காக, நாம் செய்த பாவத்தினால, அதனால என்ன பண்றாரு, அவரு சிறுவரை என்ன பண்றாரு மறித்தார்.
அவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க உங்க அக்கா கூட்டம், உங்க தனாச்சி கூட்டம், உங்க வீட்டுக்கு யாருக்கா இருக்கோ அம்மனமா நீங்க அவங்களுக்கு காமிக்க முடியுமா? ஏன் அவங்களுக்கு கேட்கணும்? அம்மனமா ஒரு ஒரு துணி இல்லாத நீங்க காமிக்க முடியுமா? உன் அக்கா இருக்கட்டும், உன் தனாச்சி இருக்கட்டும், உங்க சொந்த பத்தி யாருக்கா இருக்கட்டும் காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. ஆனா அவர் நம்மளுக்காக அம்மனமா சிலுவையில் என்ன பண்ணது? அடிக்கப்பட்டார். அவ்வளோ அன்பு நம்ம மேல வைத்தார். இப்போ நீங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா, மூவி சினிமா பேஷன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ற, மானத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாரு, துணி கட்டு. அப்போ அந்த நாட்டில் அடிக்கும் போது, சிலுவையில் வைக்கும் போது அம்மனமா இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அம்மனமா இருந்தார். அம்மனமா அத்தின் மக்களுக்கு அவர் முன்னாடி என்ன பண்ணாரு? அம்மனமா இருந்தார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அப்போ நீங்க அவருக்கு என்ன நன்றி செலுத்துவீங்க? கஷ்டம் வந்தா அவங்களை மறந்துடுவீங்க, துக்கம் வந்தா அவங்களை மறந்துடுவீங்க. அப்போ நீங்க அவங்க மேல என்ன அனுபவிச்சிருக்கிறீங்க? உங்களை இவ்வளவா அனுபவிச்சிருக்காரு. யோவான் 3:16 சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு? தேவன் தாங்க ஒரே குமாரனை விசுவாசிக்கல எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி உலகத்தை இவ்வளவா என்ன பண்ணாரு? அவரே தந்துள்ளி உலகத்தை என்ன பண்ணாரா? இவ்வளவா என்ன பண்ணாரா? அன்புக்குண்டார். இவ்வளவா அது கலவே இல்லை. அன்புக்காக நீ அவனுக்கு என்ன அன்பு செலுத்துற? நீ அவனுக்கு என்ன செலுத்துற? அவனுக்காக இந்த உலகத்தை வாழும்போது ஏதாவது அவனுக்கு என்ன செஞ்சியா? அவன் அன்பு பெருக்காக நீ அவனுக்காக ஏதாவது செஞ்சியா? அவன் நம்ம மேல அன்பு வைத்தார். இப்போ நம்ம அவன் மேல அன்பு வைக்கிறாங்க, அவனுக்காக ஏதாவது செய்யல செஞ்சியா? அதனால நாங்கள் என்ன பண்ணோம்? இசை முதலுக்கு முதலாவது என்ன வந்த உடனே என்ன பண்றாங்க? முதலாவது சொல்ற என்ன வார்த்தை சொல்றாரு? உங்க மேல என்ன பண்றாங்க? அவரு அன்பு கொடுத்தா. யார் சொல்றது? தேவனாய் கர்த்தர் உங்க மேல அன்பு கூடா என்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி அன்பு கூறுங்க? இவ்வளவு மக்கள் முடியுமா? இல்ல மக்களுக்கு முடியுமா? முன்னாடி என்ன பண்ணாரு? சிலுவை அடிக்கப்பட்ட உம்மனமா சிலுவை அடிக்கப்பட்ட 38 அடி. இதுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லியிருக்கேன். யாருக்கு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அது மூடி எடுத்தாலோ அவங்க அவரு 38 அடிக்கும் போதுல அந்த இதுல அவங்க என்ன பண்ண முதல்ல என்ன பண்ணிட்டாரு? மேக்கப் பண்ணிட்டாரு. அவங்க என்ன பண்ண முதல்ல மேக்கப் பண்ணிட்டாங்க. இது அச்சா இப்படி வந்த ரத்தம் அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா 38 அடி அடிக்கும்போது ஒரு அடி என்ன பண்ணிச்சு? அடிக்கும் போது அந்த ஆணி என்ன பண்ணிச்சு? உள்ள செதப்புள்ள மேக்கப் தாண்டி உள்ள செதப்புள்ள என்ன பண்ணிச்சு? குத்தி செதையோட என்ன பண்ணிச்சு? வந்துச்சு. மாசம் என்ன பண்ணிட்டாங்க? ஷூட்டிங்க நிறுத்தி வச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்றாரு? யோசிக்கிறார். இவ்வளவு என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டாரா? இவ்வளவு எங்க நேசித்தாரா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன பண்றாரு? யோசிக்கிறார். யார் மூவி டாக்டர் வந்து கேட்கும் போது சொல்றாரு இப்படியா அடிக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்றாரு? அது நிலைமை எப்படி இருந்தாலும் உடனே என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் முட்டி போட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டாரு. அவர் ஒன்று ஏதாவது ஒரு ஆக்டர் ஆகும். ஆனா அவர் எல்லாம் பால் அனுபவிச்சான்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்றாரு? சொந்த ரட்சகரை என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டார். நம்ம மூவில பார்க்கறது டிஃப்ரெண்ட். நம் நாட்கள் அவர் எவ்வளவு அனுபவிச்சார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது யோசித்து பார்த்தா அவர் நம்ம எவ்வளவு அனுபவிச்சிருக்காரு நமக்கு நல்லாவே நமக்கு தெரியாம என்ன பண்ண நம்ம கண்ண தண்ணி அவர் இவ்வளவாயிரம் மேல அனுபவிச்சாரா? இவ்வளவாயிருக்காக பாடுபட்டாரா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெளிவாரம் ஆவிக்கு ஒரு கண்கள் என்ன பண்ண நம்மளுக்கு தெருவாரம் பிசாசு என்ன பண்ண நம்ம கண்கள் என்ன பண்ணிட்டாரு? மறிச்சிட்டா. பிசாசு என்ன பண்ணிட்டான்? உலகத்தை வாழ்ந்துட்டு என்ன பண்றாரு? பிசாசு என்ன பண்றாரு? மறிச்சிட்டா. நம்மளோட ஆவிக்குள்ள கண்கள் என்ன பண்ணணும்? தெருக்க பண்ணணும். உண்மையான அன்பு எது அப்படின்னு சொல்லிட்டு
தெரிஞ்சுக்கணும். தாயை விட, தந்தை விட, சகோதர சகோதரி விட, அவங்கள விட நம்ம மேல எவ்வளவாய் அன்பு இருக்கணும். அப்ப நம்ம அவருக்கு என்ன நன்றி செலுத்தணும், என்ன நன்றி செலுத்தணும் அதுக்கு பார்க்கணும். நல்லா இருக்கணும். தேவாலயத்தில் திரண்டாய் சிலிந்ததென்றோ, தேவ திருமுகத்தை காணாமல் கவிழவன் கண்களை மூடியதோ, காயமுள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்ததோ, பூமி அழிந்ததோ, பூமியெல்லாம் நடுங்கியதோ, உத்தம இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே. உருகாதோ நெஞ்சமே, உருகாதோ நெஞ்சம், அவதானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தான். கலங்காத கண்ணை, வலியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். நடமாட முடியா தடுமாறி கிடந்த உடவனின் குரல் கேட்டு இடம் தேடி வந்து இதயத்தில் நின்று நடமாட செய்ததால உங்கள் கால்களில் அதுதான் சிலுவையில் பற்றி, உந்தன் கால்களில் அதுதான் சிலுவையில் நெஞ்சம், அவதானே தஞ்சம், உனக்காக பலியாக வரியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, நம்மள வைத்த அன்பு அதுக்கு ஈடாகாது. அதனால நம்ம என்ன பண்ண, அவருக்கு அனுதினம் நன்றி சொல்லி என்ன பண்ண, அவருக்கு கடமை பண்ண. அவர் நம்ம மேல அன்பு கூட்டு என்ன பண்ணாரு, இதுவரைக்கும் நம்ம மேல என்ன பண்ணாரு, அன்பு இருந்தார். இப்ப இதுக்கு மேற்பட்டு கொடுப்பார். ஆனா நம்ம அவங்க அன்பு பெற்றுக்கொள்ளணும்னாக்கா என்ன செய்யணும் தெரியுமா? நான் வெள்ளிக்காக சொல்லி நான் முடிச்சிருந்தேன். என்ன செய்யணும்னாக்கா, முதலாவது என்ன செய்யணும்னாக்கா, அவர் வார்த்தை என்ன பண்ண கஷ்டமோ எடுத்துக்கணும். முதலாவது என்னது, அவர் வார்த்தை எடுத்துக்கணும். ரெண்டாவது அவர் வார்த்தை இல்லையோ சொல்லணும். ரெண்டு விஷயம். முதலாவது என்னது, அவர் வார்த்தை என்ன பண்ண முதல்ல எடுத்துக்கணும். ரெண்டாவது அவர் வார்த்தை சொல்லணும். அவர் வார்த்தை எடுத்துக்கிறது எப்படி, அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். என்னது, அதுக்கு வந்து அவர் வார்த்தை கேட்கறது, இல்லை கவனமா கேட்கறது. ஆனா அவர் வார்த்தை சொல்லிட்டேனாது ரொம்ப முக்கியமானது. அதுல 3 விஷயம் என்னன்னாக்கா, முதலாவது ஜெபம். ஜெப மூலியமா என்ன பண்ணணும், அவர் வார்த்தை என்ன பண்ணணும், பேசணும். ஜெப மூலியமா என்ன பண்ண, ஒரு வார்த்தை ரிமைண்ட் பண்ணி என்ன பண்ணணும், சொல்லிட்டே இருக்கணும்.
ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் தான் யாருனாக்கா நம்ம சப்ஜினா இருக்கிறது. சப்ஜினா அவங்க மகள் யார்? சோபா. அவங்க வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா உதயப்பா. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா ஜப சான்ஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஜெபிப்போட இருக்க வாக்குத்தத்தை சொல்லி என்ன பண்ணாரு ஜெபிப்பார். இன்னொரு வீணாகேஷன் போட்டு வந்தார். அப்போ அவருக்கு ஜப சான்ஸ் கொடுக்கும்போது அவர் ஜெபித்தார். வார்த்தையை சொல்லி என்ன பண்ணாரு ஜெபிச்சார். நம்மளும் கூட என்ன பண்ணோம்? வார்த்தையை சொல்லி என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். நமக்கு கொடுக்குற என்னென்ன வார்த்தை நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். அப்போ தான் அவர் நம்ம நேசிக்கணும். அவரோட வார்த்தை உள்ளுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். இருந்தாக்கா தான் ஜெபம் மூலியமா எங்கன்னா போக முடியுமா? அவரோட வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லினே இருக்கணும். சின்னக்கா அவருக்கு நெருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணோம்? நம்மளுக்கு நாமே என்ன பண்ணோம்? பேசிக்கணும். அவரோட வார்த்தை என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நாமே என்ன பண்ணோம்? பேசிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறேன் என்னன்னாக்கா, இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ போகிறாங்கனாக்கா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணாக்கா இல்லையே பேசு அப்படின்னு நம்ம இல்லையா கேட்டீங்களா? எப்படா யாரும் சொல்லி கேட்டீங்களா? சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுற பரவாயில்ல பேசுகிறேன். ஏன்னா உன் கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணி பேசு அப்படின்னு. நீ பேசுனாக்கா நான் உள்ளுக்குள்ள என்ன பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீ ப்ராக்டிஸ் பண்ண எப்படி பேச போகுது. ஏன்னா அது நீ உள்ளுக்கு நீ கண்ணாடி முன்னாடி நீ பேசினாக்கா உள்ளுக்குள்ள என்ன பண்ண உங்களுக்கு வந்து தைரியம் வர ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்படி நீங்கள் என்ன பண்ணாக்கா நீங்கள் என்ன பண்ண ஒரு வார்த்தை என்ன பண்ணோம்? பேசிக்கணும். இந்த வார்த்தை கொடுத்தீரு. எதனால கொடுத்தீரு? எதுக்கு கொடுத்தீரு அப்படின்னு சொல்லி நீங்களா என்ன பண்ண ஒரு கேள்வி கேட்டு நீங்களா என்ன பண்ணோம்? பேசிக்கணும். என்ன பண்ணோம்? தியானிக்கணும். புரியுதுங்களா? மூணாவது மற்றவங்களுக்கு என்ன பண்ண வார்த்தை சொல்லணும். புரியுதுங்களா? மற்றவங்களுக்கு என்ன பண்ண வார்த்தை சொல்லணும். ரெண்டு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல? முதலாவது அவர் வார்த்தை என்ன பண்ணோம்? உள்ள போடணும். அவர் வார்த்தை உள்ள போடணும். ரெண்டாவது அவர் வார்த்தை வெளியே வரணும். முதலாவது அவர் வார்த்தை உள்ள போறது அது சகஜம். நல்ல வார்த்தை கேட்பாங்க. அது எப்படி கேட்கறது ஒரு கவனமா கேட்குங்களா அப்படின்னு சரிங்களா? அப்போ ரெண்டாவது என்னது? அவர் வார்த்தை வெளியோ போகணும். எப்படி போகணும்? அந்த மூணு விஷயம். ஜெப மூலியமா என்ன பண்ணணும்? நீங்க அவர் கூட என்ன பண்ணணும்? பேசினோம். இப்போ நான் வார்த்தை மூலியமா என்ன பண்ண பேசினோம். ரெண்டாவது நீங்களே என்ன பண்ணோம்? வார்த்தை என்ன பண்ணணும்? பேசிக்கின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். மூணாவது அது வார்த்தை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லு. அப்போ தான் என்ன பண்ணோம்? அவருக்கு என்ன பண்ணப்போ அன்பா இருக்கும். அவர் நம்மளை அன்பு வச்சா ஓகே, அது ஓகே, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்ம அவங்க மேலே எப்படி அன்பு வைக்கிறோம் அதுதான் முக்கியமானது. நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவங்க மேலே நம்ம என்ன பண்ணோம்? அதிகமாக அவர் மட்டும்தான் என்ன பண்ணவோ யோசிக்கும். அவர் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? தியானிக்கும். எதுக்கும் நமக்கு என்ன பண்ணாது? ஆலோசனை இருக்காது. எதாவது டென்ஷன் இல்லாமல் என்ன பண்ணாது? அந்த ஆலோசனை வராது நமக்கு. நான் சொல்லுங்க அதாவது லாபடேகம் பார்த்தேன். நான் என்ன செய்தேன் ராஜா என் மேலே அன்பு வைத்தி உன் மகனாக நான் இருக்க பிரகதியும் இல்லையே. நம்மளுக்காக அடிக்கப்பட்டாது. ஆனா உலகத்தில் நம்மளுக்காக யாரும் செத்து போவாங்க? யாரோ செத்து போக மாட்டாங்க. அவருக்கு அன்புக்கு நமக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாதவருக்கு என்ன பண்ணாது? தகுதியை கொடுத்தார். ஆமா இல்லையா? தகுதி இல்லாதவருக்கு என்ன பண்ணாரு? தகுதி கொடுத்து ஆசீர்வதித்தார். நம்மளுக்கு தகுதி இல்லை. நம்ம என்ன பண்ண இது ஆளுக்கு என்ன பண்ண கொண்டு வந்து சேர்த்தார். அப்புறம் எவ்வளோ பேரோ அன்பு நம்ம மேலே வைத்திருக்கார். இல்லைங்களா? நம்மளுக்கு என்ன பண்ண அவங்க மேலே அன்பு முக்கியம். அதுதான் முக்கியமானது. அவர் நம்ம நேசிக்கிறார். அது நமக்கு தெரியும். நம்ம எப்படி நேசிக்கிறோம் அதுதான் என்ன போகுது? கேள்வி. அது ஒரு கேள்வி. நம்ம எப்படி நேசிக்கிறோம் அதனால்தான் மலைக்க என்ன பண்றாரு? அதே வார்த்தை சொல்றோம். வந்த உடனே என்னது? படிவோம். வந்த உடனே என்ன வார்த்தை சொல்றார்? யார் பண்ணி యెహోవా సెలవిచ్చినదేమనగా, నేను మీ ఎడల
போதும். ஆ நான் உங்களை சிநேகித்தேன் ஆ. என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களே சிநேகித்தேன். பேதுரு பார்த்து கேட்க, நீ என்ன நேசிக்கிறா? இப்போ உங்களை பார்த்து கேட்க, நான் உங்க மேல அன்பு கூறுறேன், உங்களை நேசித்தனே, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிறார். அப்ப அவர் கேட்கும்போது என்ன பதில் நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதுக்கு அவர் கேட்கும்போது பதில் நம்ம என்ன பண்ணணும்? ரெடியா வச்சுக்கணும் இல்லைங்களா? ஏதோ வந்து போகிறது வச்சுக்கா, கவனமாக கேட்டு அந்த வார்த்தை கேட்டு அப்படி நடந்துட்டாங்க. முக்கியமானது அப்பத்தான் என்ன அவருக்கு நெருக்க மாதிரி அவரை நேசித்த மாதிரி நேசிக்குவோம். அதுபடி நம்ம நடந்த கடையில் நேசிக்க முடியாது. நான் சரிங்களா? உங்களை சிநேகித்தேன் ஆ. என்று கர்த்தர் சொல்கிறார். போதும் போதும் போதும். நான் உங்களை சிநேகித்தேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த உடனே முதல் வார்த்தை என்ன பண்றாரு? வந்து வார்த்தை சொல்றாரு. இப்போ உங்களுக்கு பேர் பேர் என்ன பண்றாரு? சொல்றாரு, உங்களை நேசித்தேன். அப்ப நீ என்ன பதில் இருக்க? பதில் வச்சிருக்கீங்களா? நீ என்ன நேசித்தேன் ஆண்டவே, நேசித்தேன் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா? அந்த பதில் நம்மளுக்கு இருக்குதா? பதில் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து வச்சுக்கணும். பதில் என்ன பண்ணணும்? எடுத்து வச்சுக்கணும். அது எப்படி எடுத்து வச்சுக்கிது? வார்த்தை மூலியமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அது நீங்கள் எப்படி பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரிங்களா? தேவ காமின் பிரவசனத்தை ஆசிரியப்பாங்க.